ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக எச்சரிக்கையான ஒரு வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இந்த ஜூலை மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நிறைய கிரக மாற்றங்களும் நிறைய முக்கியமான நிகழ்வுகளும் நடக்க போகுது. அதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதத்துடைய 21ஆம் தேதி அன்று என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னா, அமாவாசையானது வருது. அமாவாசை வருது சாதாரண விஷயம் தானே, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த டைம் வரக்கூடிய ஆணி அமாவாசை ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் பல கிரக மாற்றங்கள் நடைபெறுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையுடைய நேரம், திதி, முக்கியத்துவம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் தேவர்களுக்கான பகல் காலம் தை மாதம் தொடங்கி ஆணி மாதத்தில் முடியும். அந்த வகையில் ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசை தேவர்களுடைய பகல் காலத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசையாகும். இதற்கு பிறகு அமாவாசை திதி ஆடி அமாவாசை. அடுத்த 6 மாதம் வரையிலும் நம்மளுடைய முன்னோர்களுக்கானதாக இருக்கும். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் தேவர்களுடைய இரவு காலத்தை நம்ம காத்தருள்பார்கள் என்பது ஐதீகம். பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் காலண்டர் அடிப்படையில் 12 மாதங்களில் 3ஆவதாக வரக்கூடிய மாதம் ஆணி மாதம். ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு ஜூலை 5, 2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. ஆணி மாத அமாவாசை உத்தராயண காலத்தின், அதாவது தேவர்களுடைய பகல் காலத்துடைய கடைசி அமாவாசையாகும். ஆணி அமாவாசை 2024 தேதி மற்றும் திதி நேரத்தை இப்போ ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஆணி அமாவாசை 2024 ஜூலை 5ஆம் தேதி வருகிறது. ஆணி அமாவாசை 2024 திதியுடைய தொடக்க நேரம் ஜூலை 5, 2024 காலையில் 4:55 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமாவாசையானது முடியக்கூடிய நேரம் ஜூலை 6, 2024 5 மணிக்கு முடியுது. கிட்டத்தட்ட அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை 5ஆம் தேதியிலேருந்து ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதில் நாம் திதி தர்ப்பணங்களை 5ஆம் தேதியே செய்யலாம். ஆணி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு அமாவாசை திதி தொடங்கிறதுனால நாம் அமாவாசையை வெள்ளிக்கிழமையே வழிபாடு செய்யலாம். அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு தான் முடிகிறது. அமாவாசை திதி விடியற்கால தொடங்கிறதுனால வெள்ளிக்கிழமை மதிய நேரத்துக்குள் அமாவாசை திதி கொடுத்து முடிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் அமாவாசை திதி நேரங்களை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஆணி அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசையில் உருவாகக்கூடிய யோகங்களையும் இதனால் மேசராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆணி அமாவாசையுடைய சிறப்பை பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தேவர்களுக்கான பகல் காலம் தை மாதம் தொடங்கி ஆணி மாதத்தில் முடியும். அந்த வகையில் ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசை தேவர்களுடைய பகல் காலத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை. இதற்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை திதி ஆடி அமாவாசை என்று அழைக்கப்படும். மேலும் அடுத்த 6 மாதம் வரையிலும் நம்மளுடைய முன்னோர்களுக்கானதாக இருக்கும். ஆணி அமாவாசை திதி கொடுக்க உகந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொல்கிற நேரம்தான். வெள்ளிக்கிழமை காலையில் அல்லது நண்பகல் 12 மணிக்குள் தர்ப்பணம் செய்வது உகந்ததாக இருக்கும். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாளில் 2024 ஆணி அமாவாசை திதி வரும். அப்போ சிவபெருமான வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்தது. ஆணி அமாவாசை முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த டைம் நடக்கிறது. அதில் தான் இந்த யோகங்களே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகுது. இதில் கிரகங்களுடைய சேர்க்கைன்னு பார்க்கும்போது ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரக்கூடியது தான் இந்த அமாவாசையில் நிகழுது. எப்போதுமே ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிதுன ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றும்.
அதாவது மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சந்திரன் சூரியனோடு இணையும் போது ஆணி அமாவாசை திதி தோன்றும். இந்த டைமும் அந்த மாதிரி தான் தோன்றியிருக்கு. ஆனால் இந்த டைம் தோன்றும் போது நல்லா வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோன்றியிருக்கு. இது சேசட அமாவாசை என்றோ அழைக்கப்படும். இந்த அமாவாசையில் இப்போ மேச ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இப்போவையும் சொல்கிறேன், இந்த அமாவாசை நீங்கள் சாதாரணமாக மட்டும் நினைக்கக்கூடாது. இந்த அமாவாசையில் உங்கள் தலையெழுத்து எப்படி வேணாலும் இருக்கும். அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். இனி இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது உங்களுக்கு நல்லது. அப்போ தான் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு மனதில் ஒரு வகையான தெம்பானது உண்டாகும். மகிழ்ச்சியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வகையில் அதிகரிக்கும். முயற்சிகள் நீங்கள் செய்கிறது ஓரளவு சாதகமான பலனை தரும். பணவரவு கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். அப்புறம் உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட நோய் வரலாம். எனவே அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் இல்லைன்னா ரொம்ப ஆபத்தாயிரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக காரியங்களில் கூட மத்திய அமாவாசையில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கவனமாக பணிவோடு பேசணும். உத்தியோக ரீதியாக பணவரவு திருப்தி தரும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் செல்வது வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி சென்றாலும் அது உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும். அதனால் அதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய வரும். அதில் எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு நிறைய நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். ராசியில் இருக்கக்கூடிய புத்திகாரகன் புதனால தான் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் நிறைய வரும். அதை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பணவரவு உங்களுக்கு கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இப்படி எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு செக் இருக்குது. இதை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நடக்க வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது. அதே போல் அடுத்தவர் ஆலோசனை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் நீங்கள் செயல்படணும். வீண் கவலை ஏற்பட்டு நீங்கிறதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். செலவு அதிகரிக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். இடமாற்றம் மெயினாக ஏற்படும். அந்த இடமாற்றத்தை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் நிறைய தாமதம் ஏற்படும். நீங்கள் என்ன தான் நினச்சாலும் தாமதம் உங்களை விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அடுத்தவருக்கு உதவு போய் தான் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரிடும். அதனால் அடுத்தவருக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக உங்களுக்கு நேரம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். கவனமாக இருங்க. மொத்தத்தில் அதுதான் உங்களுக்கு நல்லது. புதிய நட்பு கூட உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் சந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது. போட்டிகள் வரும்போது அந்த போட்டிகளை கண்டு பயப்படாதீங்க. போட்டிகள் உங்களை எதிர்த்து நீங்கள் போராடணும் அப்படிங்கிறது சொல்ல வருது. அதனால் எதிர்த்து போராடுங்க. வியாபார தொடர்பான அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம், கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்கள் இருக்காங்களா அவங்கள அனுசரித்து செல்லுங்க. பணவரவு திருப்தி தரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீர பொறுமையை இழக்காமல் இருக்கணும். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். ஸோ மேச ராசிக்காரங்க நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அமாவாசைக்கு பிறகு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கி வரணும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு செய்தாலும் சரி, அமாவாசைக்கு முடிந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் செய்தாலும் சரி, இதை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதி உண்டாகும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க.
ஸோ இந்த வீடியோவில் ஆனி அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தலையெழுத்தை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேச ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.